அண்ணே, வாடகை எடு. வாடகைக்கான பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியல. எனக்கு தெரியும், நீ இதை தான் சொல்லுவேன்னு நல்லா தெரியும். இந்த மாசம் முடிஞ்சு மேல 5 நாள் ஆச்சு. ஏய், பணத்தை கொடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அண்ணே. அண்ணன்னு மறுபடியும் கூப்பிடாத, புரியுதா? பணம் இல்லனா எவனும் அண்ணன் கிடையாது. கேளுங்க ஐயா, உங்களுக்கு பணம் எடுத்து வச்சிருந்தோம். ஆனா திடீர்னு என் பேரனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவனோட வைத்தியத்துக்கு எல்லாமே செலவாயிடுச்சு. என்ன பண்றது? அண்ணே அண்ணே, நான் சீக்கிரமே உங்க வாடகையை கொடுத்துடுறேன் அண்ணே. சொல்ல போனா இன்னி வரைக்கும் நான் அட்வான்ஸா தானே வாடகையை கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் கொடுத்து பெரிய உதவி பண்ணிட்டியா என்ன? அப்படி பேசாதீங்க. ஒரு வேலை பண்ணு, நீ ஒரு வேலை பண்ணு, போய் பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்க. ஹவுஸ் ஓனரும் இல்ல, வாடகையும் இல்ல. தயவு செஞ்சு கேளுங்க அண்ணே. சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா. இதுதான் முடிவு. இந்த முடிவு தான் சரி. ஏன்பா நீ அடம் பிடிக்கிற? சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு நான் எங்க போவேன்? அதுக்கு நானா பொறுப்பு? நானா அனாதை ஆசிரமம் நடத்துறேனா? ஏன்பா ஊருக்காரங்களே, யாராவது வந்து உதவி செய்யுங்களே. அண்ணனுக்கு புரிய கொஞ்சம் வையுங்க. கேளுங்களேன். அந்த கடவுளுக்காவது கொஞ்சம் பயப்படுங்களேன். எங்க நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க ஐயா. ஜகோ, இவங்க குப்பைய தூக்கி வெளியே போடு. வேணாப்பா, வேணாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க. நில்ல. என்னோட தாத்தா பாட்டி சுண்ணு முன்னுவை எதுக்காக வீட்டை விட்டு அனுப்புற? ஏய் புடிப்பையிலே, போடா. யார போக சொல்லி சொல்ற? என் தாத்தா பாட்டியை எதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்புற? 9 வயசு பையன் நீ என்கிட்ட வாக்குவாதம் பண்றியா? அவ்வளோ தைரியமா உனக்கு? போடா. நீங்க எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எங்க தாத்தா பாட்டியை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அங்கிள், நீங்களாவது எங்க தாத்தா பாட்டியை காப்பாத்துங்க. ஆண்டி, நீங்களாவது எங்க தாத்தா பாட்டியை காப்பாத்துங்க. ஆண்டி, ஆண்டி, எனக்கு உதவி பண்ணுங்க. என் தாத்தா பாட்டியை வெளியே துரத்துறாங்க. அங்கிள், அங்கிள், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. எங்க தாத்தா பாட்டியை வெளியே துரத்துறாங்க அவங்க. சாவி என்கிட்ட இருக்கட்டும். நீ யாரா? இது என்னோட வீடு. வீடு உன்னோடது தான். ஆனா இதுல இருக்கிறவங்க இவங்க. போய் இவன் வேலையை பாரு. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. நானும் சண்டை போடணும்னு நினைக்கல. அதனால இந்த அல்லக்கா இங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு போ. டேய் சீக்கோ, நான் யாருன்னு இவன் கிட்ட சொல்லலையா நீ? ஜகோ, கொஞ்சம் கிட்ட வந்து என்னை பத்தி நல்லா சொல்லு. அதை நீயே சொல்லு. எங்கேருந்து வந்திருக்க? எங்க இருந்தா? சரி கேளு. இங்க எவனுக்கும் தைரியம் கிடையாது, துணிச்சலும் கிடையாது. என் வேலைக்கு எவனும் குறுக்க வரமாட்டான். தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை பண்ற? நான் ரொம்ப கெட்டவன், புரிஞ்சுதா? கெட்டவங்கள திருத்துறது தான் எங்களோட வேலையே. அப்படியா? நீ வா, நம்ம யாருன்னு காட்டு. காட்டு, வா. ஏன்பா ஒரு நிமிஷம், மெதுவா. ஏன் அவசரப்படுறீங்க? சண்டை போடலாம். சண்டை போடுறதுக்கு முன்னாடி யார் கூட சண்டை போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரா நீ? சிஐடி ஆஃபீஸர். சிஐடி ஆஃபீஸர் தயா. இப்ப சொல்லு, சொன்னா புரிஞ்சிருமா இல்ல கபடி விளையாட போறியா? இங்க பாருங்க சார், இது என்னோட வீடு. இவங்க வாடகை தரமாட்டேங்கிறாங்க. இந்த 1 மாசம் லேட் ஆயிடுச்சு. ஈவினிங் குள்ள கொடுத்துடுறேனே. அத பார், முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம எல்லாத்தையும் வெளியில போட்டியே, எடுத்து எல்லாத்தையும் உள்ள வை. என்ன? நானா? ஆமா, சாமான எப்படி வெளில போட்டியோ அதே மாதிரி எடுத்து உள்ள வச்சிரு.
இங்க பாருங்க சார், ஆ. இங்க எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நான் ஜக்குவை கூப்பிட்டு எல்லாத்தையும் உள்ள வைக்க சொல்றேன். சரி சரி, உன்னை நீயே காப்பாத்திக்கப்போ. மறுபடியும் இன்னொரு வாட்டி இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்தேன், உன் கதை முடிஞ்சது. கிளம்பி போ. சரிங்க சார். தயா அங்கிளை மட்டும் நான் ரோட்ல பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு யாராலையும் தாத்தா பாட்டியை காப்பாத்திருக்க முடியாது. தயா அங்கிள், நீங்க சிஐடின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஐ சி. ஆனா பொடி பையில நல்ல காரியம் பண்ண. சிங்கு, தயா அங்கிள், என்னோட அம்மா என்ன கூப்பிடுறாங்க. நான் உங்களை அப்புறம் வந்து ஓகே பார்க்கறேன். பாய். தம்பி நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு வீடு இல்லாம போயிருக்கோம். எங்க வீட்டை திருப்பி கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல, கவலைப்படாம இருங்க. அவங்க திரும்ப வந்து தொல்லை கொடுக்க மாட்டாங்க. போயிட்டு வரேன். என்னம்மா விஷயம்? தேவ், ஆமா நீ எங்க போயிருந்த? வேலைக்கு போகலையா? போகணுமா? அங்க டேபிள்ல போகா இருக்கு, போய் சாப்பிடுப்பா. அம்மா, நீ எதுக்கு கட்டில விட்டு எழுந்துச்சு? அதான் உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நானே செஞ்சிருப்பேன்ல. என் செல்லுண்டா நீ வெளியிலயும் போய் வேலை பாக்குற, வீட்டுல வந்து நீ சமைக்கவும் செய்யணுமா? அதுக்கு என்ன பண்றதுமா? ஆனா டாக்டர் உன்னை ஓய்வெடுக்க சொல்லியிருக்காருல. நீ குணமாகிற வரைக்கும் நான் சமைச்சுக்க போறேன். என்னை பத்தி எவ்வளவு கவலைப்படுற நீ? ஆனா எனக்கு குணமாகமா என்னன்னு தெரியாதுப்பா. அம்மா, நீ கண்டிப்பா சரியாயிடுவ. நான் பெரியவன் ஆயிடுவேன்ல, நான் நிறைய சம்பாதிப்பேன். அப்புறம் உன்னை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு வைத்தியம் பார்ப்பேன். அப்படியா? சரிம்மா, நான் கிளம்புறேன். கண்ணா போக சாப்பிட்டு போப்பா. இல்ல, எனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டுக்கிறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. ஆ, கட்டில விட்டு எழுந்துக்காத. சிங்கல் இல்ல. தயா அங்கிள், நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? ஆ, எங்க போற நீ? வேலைக்கு. இவ்வளோ சின்ன வயசுல நீ என்ன வேலைக்கு போற? பெரிய வீட்டுல தூக்கி வீசத்தை எடுத்துட்டு வருவேன். அப்படின்னா? அழுக்க சுத்தம் பண்ணுவேன், குப்பைகளை எடுப்பேன், இந்த நகரத்தை சுத்தம் பண்ணுவேன். அந்த அங்கிள் மாதிரி தப்பான வேலை பார்க்க மாட்டேன். குட்ரா தம்பி, எங்க போகணும்னு சொல்லு, நான் கொண்டு போய் விடுறேன். வேண்டாம், நானே போய்ப்பேன். சரிங்க அங்கிள், இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய் பாய். பாய். என்ன மாதிரி ஆளுங்க? குப்பை தொட்டி இருந்தும் குப்பைகளை கீழே தான் தூக்கி போடுறாங்க. யாரோ வாட்சை தொலைச்சிருக்காங்க. ஒரு வேலை பண்றேன், இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறேன். அந்த வாட்ச் என்னோடது, அது என்கிட்ட கொடு. அந்த வாட்ச் என்னோடது, என்கிட்ட கொடு. நான் தான் எடுத்தேன், கொடு. யாரு முதல்ல பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். போ போ போடா இங்க இருந்து. அத முதல்ல நான் தான் பார்த்தேன். இந்த 50 ரூபாய் சரியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வேற கடையில வித்துக்கிறேன். இந்த உன்னோட படத்தை அட, வச்சுக்க. காலங்காத்தால நீ தான் முதல் போனி. இதெல்லாம் திரும்ப எடுத்துட்டுலாம் போகக்கூடாது. அதான் என்கிட்ட கொடுத்துட்டல்ல. நான் இவ்வளோ கம்மியா கொடுக்க மாட்டேன் அங்கிள். நீ வேற கடைக்கு தானே போகலான்னு நினச்ச, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? எனக்கு எப்படி தெரியும் நீங்க எப்படி விலையை கம்மி பண்ணுவீங்கன்னு? வச்சுக்க இல்லைனா காசும் கொடுக்க மாட்டேன், இந்த பொருளும் கொடுக்க மாட்டேன், புரியுதா? பா, காலையிலே வந்துட்டான், குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்டேன் நான். இன்னைக்கு 50 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். அம்மாவுக்கு மாத்திரை வாங்கலாம், அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு மாத்திரை வாங்கிக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ.
ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போட போடாங்கனால. கண்ணா, என்னப்பா விஷயம்? இவ்வளவு அமைதியா உட்காந்துருக்க? சும்மாதாம்மா. நான் உன்னோட அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கல்ல? அம்மா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளுப்பா. அம்மா, என்னுடைய பிறந்த நாள் எப்ப? இன்னைக்கு என்ன திடீர்னு என் பையனுக்கு அவனோட பிறந்த நாள் ஞாபகம் வந்துடுச்சு? அம்மா, நான் ஒரு பெரிய பணக்கார விட்ட பையன் அவனோட பிறந்த நாளை கொண்டாடுறத பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்ணா, நம்மள மாதிரி ஏழைங்க எப்படிப்பா பிறந்த நாளை கொண்டாட முடியும்? நமக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லையப்பா. அம்மா, நீ கவலைப்படாத. நான் பெரியவன் ஆயிடுவேன்ல, அப்ப என் பிறந்த நாளை நான் ரொம்ப ஆடம்பரமா கொண்டாடுவேன். அட தயாங்கர், நீங்களா? ஆமாம்ப்பா, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் கிளம்பி வந்துட்டோம். ம், அம்மா, இவரு தயா அங்கிள். ஆமா கண்ணா, நான் இவரை பார்த்ததுமே இவர் தான் உன்னோட தயாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் உங்களுக்காகத்தான். அட, இதுக்கு என்னங்க அவசியம் வந்தது? இதெல்லாம் சிங்குக்காக. நிஜமாவா? அரிசி, சக்கரை, மாவு, அப்புறம் டீ தூள். நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறேன். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, உங்களுக்கு உடம்பு வேறு சரியில்லைல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்கே நாளைக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல வைத்தியமா? இப்போ நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு காலையில் வரோம். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக. சரிங்க, நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ. பாய் தயா அங்கிள். பாய் Bye. பாய். பாய் பாய். சிங்கு கண்ணா, இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் அம்மாவுக்கு நல்ல வைத்தியம் பார்ப்பாங்க, அப்புறம் அவங்க குணமாயிடுவாங்க. நிஜமா? நிஜமா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்க உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். நீங்க நல்ல குணமாகுங்க, அதுவே போதும். இந்தாங்க. தேங்க்யூ. சார், சிங்குவோட அம்மா உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க குணமாயிடுவாங்களா? ரெடி. சிங்குவோட அம்மா குணம் ஆய்தான் ஆகணும். ஏன்னா அவங்கள விட அவனுக்கு வேற யாரும் கிடையாது. அம்மா அப்பா இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் அனுபவிச்சிருக்கேன். சிஸ்டர் வாங்க, நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன். ஹலோ டாக்டர். டாக்டர் சார், சிங்குவோட அம்மா ட்ரீட்மெண்ட்டில் எந்த ஒரு குறையும் இருக்கவே கூடாது. அதோட அவங்க ரிப்போர்ட்ஸில் என்ன தெரிஞ்சாலும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்கள குணமாக்கிறதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அநேகமா உங்க எல்லாருனாலையும் என்னால இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடியும்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படி சொல்கிறீங்க? இன்னும் நிறைய நாள் வாழ போகிறீங்க. சிங்கு உங்களோட செல்ல புள்ள, அவனுக்காகவாவது நீங்கள் சீக்கிரம் குணமாகி தான் தீரணும். ஆனா நீங்க இல்லைன்னா இது முடியாத காரியம். உலகத்தில் எல்லாமே நடக்கும். என்ன ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இதில் கொஞ்சம் பணம் இருக்கு, வச்சுக்கோங்க. இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் அவசியம் இல்லைங்க. இங்கே பாருங்க, ஒரு தம்பி அன்பா அக்காவுக்கு கொடுத்ததா வச்சுக்கோங்க ப்ளீஸ்.
சரிக்கா நாங்கள் போயிட்டு வரோம். தயா அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவர். எங்க அம்மாவை இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டீங்க. இல்லைன்னா இங்கே பாரு, நீ வயசில் ரொம்ப சின்ன பையன், அதனால இந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. உங்கள் அம்மா நீ பத்திரமா பார்த்துக்கோ. இப்போ நாங்கள் கிளம்புறோம், சரியா? இந்த கார்டை எப்பயுமே நீ வச்சுக்கோ. எப்போ தேவைப்பட்டாலும் அதில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணு. பாய். பாய். அம்மா, உனக்கு தெரியுமா தயா அங்கிள் ரொம்ப துணிச்சலானவர். ரவுடி திருடன்களெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள பிடிச்சிருவாரு. ஆமா கண்ணா, அவரோட பேருக்கு ஏத்த மாதிரி அவரோட குணமும் கூட. நமக்கு எவ்வளவு உதவி செய்யறாருல. அம்மா, உனக்கு தெரியுமா நான் பெரியவனா வந்ததுக்கு அப்புறம் தயா அங்கிள் மாதிரியே ஆவேன். ஆமா கண்ணா. அம்மா அழக்கூடாதும்மா, அழக்கூடாது. சிங்கு, போய் இந்த மருந்து வாங்கிட்டு வா. அம்மா, நான் இப்பவே போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். கண்ணா நெல்லுப்பா, பணம் எடுத்துட்டு போப்பா. கணக்கு பார்த்து வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா. அட அங்கிள், முதல்ல என்னோட மருந்து கொடுங்க அங்கிள். அங்கிள் அங்கிள். ஏய் அமைதியாரு. தேவையில்லாம எது கத்திட்டு இருக்க? இது ஹாஸ்பிட்டல், கிரவுண்ட் இல்ல. மன்னிச்சிருங்க அங்கிள், என் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் கொஞ்சம் அவசரத்துல இருந்தேன். இங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை. நீ கொஞ்சம் அமைதியாரு. அண்ணா, அந்த பையனுக்கு மெடிசின்ஸ் கொடுங்கண்ணா. சரி கொடு. இந்த மெடிசன் எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியுமா? அவ்வளோ பணம் இருக்கா உங்ககிட்ட? அண்ணா, பணம் இருக்கிறதுனால தானே அவன் மெடிசன் வாங்க வந்திருக்கான். நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அவனை? ஆண்டி, காசு இருக்கு. பாத்தீங்களா, அவன் பணம் வச்சிருக்கான். அவனுக்கு முதல்ல கொடுங்க. ஹலோ, கொடு கொடு. 7800 என்னோட மீதி 200 ரூபா கொடுங்க. இருடா தரேன். இந்த நோட்டு எல்லாமே டூப்ளிகேட். இந்த குப்பையை எங்க இருந்து கொண்டு வந்த? இது போலி நோட்டா இருக்காது. டூப்ளிகேட்னு சொன்னா புரியாதா? இரு, இப்பவே போலீஸுக்கு கால் பண்றேன். இங்கே வெயிட் பண்ண. இருங்க, இந்த பணத்தை எனக்கு கொடுத்தது தயா அங்கிள். அவர் சிஐடில ஆபீசரா இருக்காரு. அப்படியா? நீ பொய்யும் பேசுவியா? நான் ஒன்னும் பொய் சொல்லல. இத கொடுத்தது அவர்தான். இது போலியா இருக்கவே இருக்காது. நீ வந்து அங்க உட்காரு. போய் உட்காரு. நான் சிஐடி தயா சாருக்கே இப்போ ஃபோன் பண்றேன். கத்தாம உட்காரு. ஹலோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சிங்கு இன்னும் வரவே இல்லை. சிங்கு, சிங்கு. நான் இன்ஸ்பெக்டர் தயா, சிஐடி. நீங்கள் எனக்கு ஃபோன் ஆமா பண்ணீங்களா? ஆமா சார். நீங்க மருந்துக்காக பணம் கொடுத்ததா இந்த பையன் சொன்னான். ஆமாம், நான் தான் கொடுத்தேன். சார், அந்த எல்லா நோட்டும் டூப்ளிகேட் சார். என்ன? எல்லாம் டூப்ளிகேட்டா? ஆமாம் சார், நீங்கள் டெபாசிட்டாக கட்டிட்டு போன பணம் கூட மொத்தமாக டூப்ளிகேட் சார். டூப்ளிகேட் நோட்ஸா? இந்த பண்டில்ல ஒரே ஒரு நோட்டு தான் கள்ள நோட்டு. இந்த கள்ள நோட் வந்ததும் இந்த மிஷின் நின்றுடும். இந்த நோட் கள்ள நோட்டு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்த நோட்டை நான் செக் பண்ணுவோம். தயா, ஒரு சிஐடி ஆஃபீஸர் கிட்ட நக்கிலி நோட்டு கிடைக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சார், எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. அது எப்படி டூப்ளிகேட் ஆச்சு? இதை பாரு, நீ தான் சிங்குக்கு பணத்தை கொடுத்த, நீ தான் ஹாஸ்பிட்டலில் டெபாசிட் பண்ண. இப்போ உனக்கு தெரியாதுன்னு சொல்ற. அப்போ யாருக்கு தான் தெரியும்?
சார் இப்போ நான் என்ன சொல்ல? என்கிட்ட கேள்வி கேட்காத, எனக்கு பதில் வேணும், பதில். அந்த நோட்டை எங்க இருந்து கொண்டு வந்த? சார் பணத்தை என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கடன் வாங்கினேன். ஃப்ரெண்டு கிட்டியா? சரி, யார் உன்னுடைய ஃப்ரெண்டு? சார் அவன் பேர் விஜய், பழைய ஃப்ரெண்டு, காலேஜில் இருந்தார். சார் எல்லாமே கள்ள நோட்டு சார். கேட்டியா? அத்தனை நோட்டும் டூப்ளிகேட் நோட்டு, செல்லாது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய ஃப்ரெண்ட் விஜய் டூப்ளிகேட் நோட் வியாபாரம் பண்றான். சார் அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார். அவங்ககிட்ட நான் நிறைய வாட்டி கடன் வாங்கியிருக்கேன். ஆனா அப்ப நீ மாட்டிக்கலையே. இப்போ உண்மை வெளியே வந்துருச்சு. உன் ஃப்ரெண்டு விஜய் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடி. விஜய், விஜய், விஜய். ஃபோன் கீழே இருக்கு. விஜய், தயா, இத பாரு. இந்த வாச வச்சுதான் தலை மேல அடிச்சிருக்காங்க. விஜய் எதுக்கு சார் கொல்லணும்? இப்போ உண்மையாவே ரொம்ப நல்லவன் சார். ஒருத்தனை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது தயா. விஜய் நல்லவனா கெட்டவனான்றது சீக்கிரமே தெரிஞ்சிடும். சார், விஜயோட கபோர்டுக்குள்ள இந்த பேக் கிடைச்சது சார். சார், இவ்வளோ கட்டுக்கட்டா நோட்டு வீட்டுக்குள்ள. சார் விஜய் ஒரு பிஸ்னஸ் மேன். ரீசெண்டாக எங்கேயாவது ஒரு டீலை முடிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா தயா, இவ்வளோ கட்டுக்கட்டான நோட்டை எவனும் வீட்டில் வச்சிருக்க மாட்டான். ஏன் வச்சிருக்கான்? நிக்கில், பேக்கில் இருக்கிற மொத்த பணத்தையும் செக் பண்ணிடு. தயா, ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எந்த மாதிரி ஆள் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க? எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்ல இருக்கிற பணம் எல்லாமே டூப்ளிகேட்டா தான் இருக்கும். சார் எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. எப்பெல்லாம் எனக்கு பணம் தேவையோ அப்போல்லாம் இவங்கிட்ட தான் நான் கடன் வாங்குவேன் சார். இந்த மாதிரி எப்பயும் நடந்ததில்லை சார். சார் ஆ, விஜய் இப்பதான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்திருக்காரு. ரொம்ப காஸ்ட்லியான ப்ராப்பர்ட்டி. சார் இப்போ இந்த பணம்லாம் ப்ராப்பர்ட்டியோட தான். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினது யாரு? சார் பிரியான்னு ஒரு லேடி. ஆ, சார் அது பேக்கில் இருந்த எல்லா நோட்டுமே டூப்ளிகேட். பாத்தியா? தெரியுதில்ல, நான் தான் சொன்னேனே, மொத்த பணமும் செல்லாதது, செல்லாத நோட்டு. ஜெயிலுக்கு போறதுக்கு 2 சூட்கேஸ் தேவைப்படாது மிஸ் பிரியா. ஜெயிலுக்கா? நான் அமெரிக்கா போறேன் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. அமெரிக்காவுக்கு அப்புறமா போங்க மேடம். டூப்ளிகேட் நோட்டை பிரிண்ட் பண்றதுக்காக உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். கள்ள நோட்டா? கள்ள நோட்டு பிஸ்னஸா? இல்லை சார், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. நாங்க தப்பா புரிஞ்சுக்கல பிரியா, நீ தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. மார்க்கெட்ல டூப்ளிகேட் நோட்டை சர்க்குலேட் பண்ற, அதோட தப்பிச்சுக்குவேன்னு நினைச்சிட்டு இருக்க இந்த அப்பாவி முகத்தோட. இல்லை சார், உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதாவது நான் கள்ள நோட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ விஜய்ங்கிறவர்கிட்ட இடம் வாங்கினியா? ஆமாம். அந்த இடம் வாங்கறதுக்கு நீ அவனுக்கு பைசா கொடுத்த இல்ல? அதுல கிட்டத்தட்ட எல்லா நோட்டும் செல்லாத நோட்டு. என்ன சார் பேசுறீங்க? எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. அது எப்படி முடியும்? விஜய் இதை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலைங்களே. சரி, விஜய் எப்படி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? கம்ப்ளைண்ட் பண்ற நிலைமையில அவனை நீ விட்டு வைக்கலையே. நீ அவனை கொலை பண்ணிட்ட. விஜய் விஜய் இறந்துட்டாரா? ஷாக்கான மாதிரி நடிக்காத.
விஜயை நீ தான் கொண்டு இருக்க. உனக்கு எதிரான எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாதுன்னு. இல்ல, என்ன நம்புங்க, இதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. போதும் போதும், ரொம்ப நடிக்காத. நேரா விஷயத்துக்கு வா. இதுல யாருக்கெல்லாம் இன்னும் பங்கு இருக்கு? இந்த டூப்ளிகேட் நோட்டை பத்தி சொல்றேன். யாருமே இல்ல, யாரும் இல்ல. அப்படின்னா இந்த அளவுக்கு டூப்ளிகேட் நோட்ஸ் விஜய் கிட்ட எப்படி வந்தது? எனக்கு தெரியாது. நீ அவங்கிட்ட நிலத்தை வாங்கின இல்லையா, அதுக்கு நீ பணத்தை கொடுத்துருக்க. கேஷா பணத்தை கொடுத்தியா? ஆமா, கொடுத்தேன்தான். 70% கேஷா கொடுத்தேன், மீதியை செக்கா கொடுத்தேன். நீ கொடுத்த 70% கேஷ் மணி எங்கிருந்து வந்தது? சார், அதை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அப்படின்னா இந்த டூப்ளிகேட் நோட்டு ராக்கெட்ல உங்க ஃப்ரெண்டும் இருக்காளா? ஐயோ இல்ல சார், என்னோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் வேலை செய்யல. ஐ சீ. யார் நேர்மையா வேலை பார்க்குறாங்க, யார் நேர்மையா வேலை பார்க்கல, அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இப்போ ஒன்னே ஒன்று சொல்லு, உன்னுடைய ஃப்ரெண்டுடைய பேர் என்ன? என் ஃப்ரெண்டோட பேரு நேஹா. நேஹா. அவளுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, தரேன் சார். அவளோட நம்பர் 11446600. The number you are calling is currently switched off. ஃபோன் switched offன்னு வருது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பூர்வி, அவளுடைய கடைசி லொகேஷன் எங்கன்னு கண்டுபிடி. எஸ் சார். எனக்கு ஒன்று சொல்லு, உன் ஃப்ரெண்டு உனக்கு ஹார்ட் கேஷ் கொடுத்தா இல்ல, அதுல இன்னும் நோட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது பாக்கி இருக்கா? இருந்தா சொல்லு. இல்ல சார். ஓகே சார், ஃபோனோட கடைசி லொகேஷன் சிட்டி ஹாஸ்பிட்டல்னு காட்டுது. என்ன? சிட்டி ஹாஸ்பிட்டல்? சிங்குவோட அம்மாவும் அங்கதான் அட்மிட் ஆயிருக்காங்க. அதோட இந்த டூப்ளிகேட் நோட்டோட சர்க்குலேஷன் ஆரம்பிச்சதும் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான். இந்த சிங்குவும் அவங்க அம்மாவும் எங்க? இவங்கள வேற வார்டில் ஷிஃப்ட் பண்ணிருக்கலாம். சரி வாங்க டாக்டர் போய் பார்க்கலாம். அட சார், நீங்க இங்க? டாக்டர், சிங்குவும் அவங்க அம்மாவும் எங்க? அவங்க காலையில 10 மணிக்கு அந்த லேடி டாக்டர் கூட போயிட்டாங்களே. என்ன? எந்த லேடி டாக்டர்? நீங்க தானே அவங்கள அனுப்பி வச்சீங்க. நாங்க யாரையுமே அனுப்பி வைக்கலையே. நீங்க சிங்குவோட அம்மா ட்ரீட்மெண்ட்டை வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல பண்ண போறதா அவங்க தானே சொன்னாங்க. டாக்டர் சார், சிங்குவோட அம்மாவை நாங்க தானே இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். ஆனா அவங்கள சிஐடி அனுப்புனதா அவங்க தான் சார் சொன்னாங்க. சிங்கு அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை வேற ஏதோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல பண்ண போறதா சொன்னாங்க. என்ன டாக்டர் சார், நாங்க யாரையுமே அனுப்பி விடல, நீங்க எப்படி போக விட்டீங்க? நான் என்ன பண்றது சார், சிஐடி பேர் சொன்னதும் நான் டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆமா சார், ஆனா அவங்க இப்படி போய் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, லேடி டாக்டர் பேர் என்ன? எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாங்க? அவங்க பேட்ச்ல டாக்டர் அரியமான்னு எழுதி இருந்துச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல் பேரை கேட்க மறந்துட்டேன் சார். டாக்டர், ஒன்னு சொல்லவா? நீங்க பண்ண இந்த தப்புனால அவங்க 2 பேரும் பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டாங்க. எப்படி போனாங்க? மேம், ஆம்புலன்ஸ்ல. ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிடுங்க. சார், அந்த ஆம்புலன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் கிடையாது. அட சரி, ஆம்புலன்ஸோட நம்பர் எங்கேயாவது இருக்கும் இல்லையா? இல்ல சார், நம்பர் எதுவும் பார்க்கல. என்ன பண்றீங்க? ஒருத்தன் வெளியில இருந்து வந்து உங்க பேஷண்ட்டை கூட்டிட்டு போயிருக்கான். அதை பத்தி என்கொயரி பண்ண கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆம்புலன்ஸோட நம்பரையும் கவனிக்கல. சார், இப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சிங்குவையும் அவனுடைய அம்மாவையும் யார் எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க? அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெடி. ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணு. சார், எங்களோட எல்லா கேமராஸும் ஆஃப்ல இருக்கு. என்ன? ஏன், என்னாச்சு? அது அடிக்கடி வந்து செக்யூரிட்டிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எல்லா கேமராஸும் திடீர்னு ஆஃப் ஆகுதுன்னு. நான் டெக்னீஷியன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து தான் சார் சொல்லணும். அவன் என்னத்த சொல்லுவான் டாக்டர் சார், நாங்க சொல்றோம். ஒருத்தன் டாக்டர்னு சொல்லிட்டு உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டை தள்ளிக்கிட்டு போறானா அவனுக்கு கேமராவை ஆஃப் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை டாக்டர் சார். சரி, ஒரு வேலை பண்ணலாம். இந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒரு கடையில சிசிடிவி கேமரா இந்த ஹாஸ்பிட்டலோட பக்கமா இருக்கணும். அதிலிருந்து எடுத்துடலாம்.
பாஸ் பண்ணுங்க. இந்த ஆம்புலன்ஸா தான் இருக்கணும். ஆனால் சார் இந்த ஆம்புலன்ஸில் சிங்குவும் தெரியல அவனோட அம்மாவும் தெரியல சார். இவ்வளோ தூரத்தில் ஆம்புலன்ஸ்குள்ளே யார் இருக்காங்கன்னு தெரியாது. நிக்கில் கண்டிப்பா இந்த ஆம்புலன்ஸ் தான். 10 மணிக்கு கிளம்புனதா டாக்டர் சொன்னார்ல. டைம் வந்து 10:02 ஆச்சு. இதான் அந்த ஆம்புலன்ஸ். ஒன்று பண்ணு, ஆம்புலன்ஸ் நம்பரை எடு, அதனுடைய ஓனரை தூக்கு, அப்ப தெரியும். சார் இவர் தான் கௌஸ்துப், அந்த ஆம்புலன்ஸோட ஓனர் இவர் தான் சார். என்ன ஆச்சு சார்? நான் என்ன தப்பு பண்ண? கௌஸ்துப், மக்கள் உயிரை காப்பாத்துறேன்னு சொல்லி கடத்துறியா? நீங்க சொல்றது புரியல. என்ன ஆச்சு சார்? நடிக்காதடா. உன் ஆம்புலன்ஸில் சிங்கு அவங்க அம்மாவை எங்கடா கூட்டிகிட்டு போனீங்க? யாரு சிங்கு? யார சொல்றீங்க? உன்னுடைய ஆம்புலன்ஸ் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஓடுதுல்ல? இங்க பாருங்க சார், எங்க இருந்து கால் வருதோ நாங்க அங்க போயிடுவோம். இந்த ஹாஸ்பிட்டல்னு ஃபிக்ஸ்டு எல்லாம் கிடையாது. பூர்வி, ஃபுட்டேஜை காட்டு. கௌசப் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சின்ன பையனும் அவங்க அம்மாவும் காணாம போயிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க 2 பேரு உன்னுடைய ஆம்புலன்ஸ்ல தான் போயிருக்காங்க. சார் இந்த ஆம்புலன்ஸ் என்னோடது தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அத டிரைவர் தானே ஓட்டுறான். டிரைவருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ. ஹலோ தயா. யாரு? யாரு என்னங்கிற அறிமுகத்தை அப்புறமா பண்ணிக்கலாம். முதல்ல உன்னோட மொபைலை செக் பண்ணிக்க. இது என்னது? யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம அமைதியா பீரோவை விட்டு வெளியே வா. அட நான் சொல்றேன். அட எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு இது தேவையில்லை. என்கிட்ட ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு. ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? கேட்கலையா? ஹலோ, நீ எங்க இருக்க? எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நேரா ஆம்புலன்ஸோட சிஐடி ஆஃபீஸ்க்கு வந்துரு. நான் சொன்னதை மட்டும் கேளு, புரியுதா? அபிஜித், ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓடிட்டான் சார். ஆனால் ஜிபிஎஸ் லொகேஷன் லொக்கேட் ஆயிருக்கு. சிட்டிக்கு வெளியே ஒரு பங்களாக்குள்ள இருக்கானா? ஒண்ணுமே புரியல சார். அந்த லேடி சிங்குவையும் அவங்க அம்மாவையும் சிட்டிக்கு வெளியில ஆள் இல்லாத பங்களாக்கு ஏன் கூட்டிட்டு போனோம்? சார் ஒருவேளை அந்த பொம்பளைக்கும் சிங்கோட அம்மா கூட ஏதாவது விரோதம் இருக்குமோ என்னமோ. என்னவோ இருக்கு ஸ்ரேயா. இல்லைனா இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரும் வெளியே கூட்டிட்டு போக மாட்டாங்க. சார் இது வரைக்கும் தயா சாரை பத்தியும் எதுவும் தெரியல. எதுவும் சொல்லாம அவன் எங்க போனான்னு தெரியலையே. வா தயா, வா. வெல்கம். உன்னை வரவேற்கிறேன். கொஞ்சம் கதவை மூடிடுறியா ப்ளீஸ்? நான் வந்துட்டேன். இப்போ அந்த குட்டி பையனையும் அவங்க அம்மாவையும் விட்டுடுறேன். அவங்களுக்கும் எனக்கும் எந்த பர்சனல் விரோதமும் கிடையாது. யார் நீ? யாருன்னு சொல்லு. என்ன மறந்துட்டியா நீ? நான் தான் உன்னுடைய நேஹா. நேஹா? என்ன தயா? எந்த நேஹா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. நான் நினைச்சேன் உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும்னு. ஆனா உனக்கு பெரிய ஞாபக மறதியா இருக்கே. என்ன வளர்ற நீ? சிங்குவையும் அவங்க அம்மாவையும் விட்டுடு. ஏன் அவங்கள கடத்தி வச்சிருக்க? எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற தயா? விட்டுடுற. முதல்ல உன்னை பத்தி சொல்லு. அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. போ, சொல்ல மாட்டேன். இப்ப உனக்கு என்ன அவசரம் தயா? உனக்கு என்ன வேணும்? நல்லதா போச்சு. ரொம்ப சீக்கிரம் என்கிட்ட கேட்டுட்ட. எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன். எல்லாத்தையும் சொல்றேன். இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நாள். அடுத்த குண்டு முதுகுல பாயும்.
நெல்லு. சாக போறியா? முதல்ல நீ செஞ்ச குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிச்சுடு. நீயா? இவளை தெரியுமா? ஆ, இவன் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தா. இவ பேரு நேஹா. ஒன்னு பின்னாடி துரத்தல, நான் உன்னை விரும்பினேன். ஆமா, இது என்ன காதல்? காதலுக்காக உயிரை கொடுப்பாங்க. ஆனா நீ என்னடான்னா யார காதலிக்கிறியோ அவனையும் கொல்ல பார்த்திருக்க. ஆமா, இவன் என் காதலை அவமானப்படுத்தினான், என்னோட காதலை மதிக்கல. அதனாலதான் இவனை நான் கள்ள நோட்ல சிக்க வச்சேன். அதுக்கப்புறம் நான் பிரியா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். அவ விஜய் கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் ஒரு கள்ள நோட்டு பேக் அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தேன். நீ விஜய் எதுக்கு கொன்ன? விஜய்க்கு கள்ள நோட்டு விஷயம் பத்தி தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் அவன் பிரியா மூலமா என்கிட்ட வர இருந்தான். அதனால நான் போலியான பேங்கட்டா மாறி அவனோட வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அவனை நான் அங்கே கொன்னுட்டேன். நீ எவ்வளவோ பண்ணிருக்க. ஆமா, என்ன நினைக்கிற? சூசைட் பண்ணா எல்லாம் முடிஞ்சிரும்னா? நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை யார் அனுபவிப்பா? நீ தானே அனுபவிக்கணும். போய் தூக்குல தொங்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Chinku. Happy birthday to you. இந்தாம்மா, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். அங்கிள், உங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். பாஷ். இங்க பாருங்க, இனிமே சிங்கு எங்கேயுமே வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இவனுடைய மொத்த செலவையும் கவர்மெண்டே பார்த்துக்கும். அண்ட் சிங்கு கண்ணா, இன்னையிலிருந்து நீ வெறும் படிப்பை மட்டும்தான் கவனிக்கணும். நிறைய படிக்கணும். அதோட ஒரு நல்ல மனுஷனா வெளியே வரணும். நான் பெரியவனா ஆகி தயா அங்கிள் மாதிரியே ஆவேன்.